தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் சாமுண்டீஸ்வரி கார்த்தியோடைய அம்மாவுக்கு இன்விடேஷனை கொடுத்து கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்காக தாலி செய்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காயினை வந்து மயில் வாகனம் மாற்றி வைக்க போகிறாரு. மாற்றிடுவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட லாஸ்ட் எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக மாற்றிடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோமோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது கார்த்தி என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க ஒரு டைமண்ட் நெக்லஸை எடுத்து மறைச்சி வைக்கிறாங்க. அப்போது அங்கே வந்து ரேவதி இங்கே தான் நகையை வச்சேன் காணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமும் தேடிட்டு இருக்கும்போது வெளியில் மாயாவும் மகேஷும் பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே நெக்லஸை காணும் அப்படின்னு சொன்னதுமே இங்கே மாயா அவங்களுடைய சுயரூபத்தை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது உனக்கு பணங்காசோட அருமையை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி டைமண்ட் நெக்லஸ்ஸு அதை பார்த்து பத்திரமா வச்சுருக்கக்கூடாதா, என்கிட்ட கொடுத்துருந்தாலாவது நான் வந்து பார்த்து பத்திரமா வச்சுருந்துருப்பேன், உன்னை எப்படி வளர்த்துருக்காங்க பாருன்னு இங்கே மாயா ரேவதியை திட்டுறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் செம்ம ஷாக்கிங்கில் நின்றுட்டுருக்கு. அங்கே வந்த கார்த்தி, ஏங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, பணங்காசை பார்த்தா அவங்கள வந்து இந்த வீட்டு மாப்பிள்ளையாக்க போகிறாங்க, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பேசுகிறீங்க, தேடி பார்த்தா இங்கே தான் எங்கேயாவது இருக்க போகுது அப்படின்னு சொல்லி வச்ச இடத்துல கார்த்தி நகையை எடுத்து இந்த இருக்கு நகை, அதுக்காக நீங்கள் எப்படிலாம் பேசுவீங்களா அப்படின்னு சொன்னதும் அப்படியே மாயா அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்காங்க. ஆகா, இந்த டிரைவர் நம்மளை மாட்டி விட பார்க்குறானே, எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி தண்ணீர் போய் நின்றுட்டுருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. இதுதாங்க அடுத்த எபிசோட். எப்படியாவது மாயா மகேஷ் இவங்களுடைய உண்மையான சுயரூபம் என்ன அப்படின்றத ரேவதிக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு செய்கையை செய்திருப்பார் போல். பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.